இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏயா நீ ஜெயிச்சு வாழ்றதுக்கு எங்கள மாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு வந்து எங்க புருஷமாருங்க குடிச்சிட்டு வந்து எங்க தாலியா இருக்கணுமா? இந்த மாதிரி ஈன பழப்பம் பழைக்கிறதுக்கு சும்மா கடந்திருக்கலாமே. ரேஷனுக்கு போனா கால் வலிக்குது, கடைக்கு போனா கால் வலிக்குது. நீ ஊத்துற குடிக்க மட்டும் எங்க இருந்தாலும் கால் வலிக்காம ஓடி வந்துருவானுங்க. இப்படி குடிய குடுத்து எங்க குடும்பத்தை கெடுத்து வச்சிருக்கே. இவனுங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நடுத்தருவுல நிக்கிறோம், நீங்க மட்டும் நல்லா இருக்கணுமா? ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவியா? பாத்துற நீ எப்படி ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறேன்னு. வாங்கடி எப்படி ஜெயிக்கிறேன் இப்பவே இப்படி பண்றானுங்க. இன்னும் ஜெயிச்சா என்ன பண்ணுவானுங்களோ? ஜெயிக்கவே விடக்கூடாது. சித்தப்பா என்னடா மாவனே இப்படி ஆயிப்போச்சு? மருமக கொடுத்த ஐடியா இப்படி தப்பா போச்சாடா? என்ன சித்தப்பா அது? போற போக பார்த்தா ஒரு ஓட்டு கூட கிடைக்காது போல இருக்கே. சித்தப்பா எனக்கு ஒன்னும் புரியலையே. ஏய் மவனே, மனசு விட்டுறாத. இந்த ஐடியாவெல்லாம் சரிப்பட்டு வராது. இதுக்கு ஏன் பாணில நான் வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்றேன். விடமாட்டேன். இந்த தேர்தலை நம்ம ஜெயிச்சே தீரணும். அந்த சாமுண்டீஸ்வரியா நாமளான்னு பாத்துறணும். விடமாட்டேன். இந்த முத்துவேல் விடமாட்டா அவளை. காத்தால 6 மணிக்கே மேட்டு தெருவுக்கு போறோம். அங்கிருந்து என்னோட வேலையை காட்டுற பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். என்னம்மா விசாலாட்சி, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். என் மருமக இந்த தடவை எலெக்ஷன்ல நிக்கிறா. அவளுக்கு நீங்க தான் ஓட்டு போட்டு அவளை ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். அம்மா, நான் ஒண்ணு சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு, பரவாயில்ல. நீங்க உங்க மருமக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அவங்களுக்காக இந்த வயசுல ஓட்டு கேட்டும் வரீங்க. அவங்க ஒரு தடவையாவது நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களா? இல்ல மாமியாராச்சுன்னு உங்களை தான் வந்து பாத்துருக்காங்களா? திடீர்னு அவங்களுக்கு ஓட்டு போட சொன்னா எப்படிமா போடுறது? அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்குமா? நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். அந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கு. ஒரு மருமகளா என் வீட்டுக்கு வந்ததில்ல, இந்த ஊர்ல வந்து தங்கினதும் இல்ல, நல்லது கெட்டது எந்த விசேஷத்திலயும் கலந்துக்கல. அவ அம்மாவோட சாவுக்கு நாங்க தான் காரணம்னு எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இன்னி வரைக்கும் எங்க மேல அவ கோபமா தான் இருக்கா. அதுக்கு நான் என்ன பண்றது? என்னாலே அவளை மாதிரி கல்லு மனசா இருக்க முடியல. எனக்கு என் புள்ள வேணும், என் மருமக வேணும், என் பேத்திங்க வேணும், பேரன் வேணும். அதனாலதான் எப்ப அவ எலெக்ஷன்ல நிக்கிறான்னு தெரிஞ்சதோ அவளுக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்களை எல்லாம் கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். அவ குங்குமச்சிமிழ் சின்னத்துல நிக்கிறா. மறக்காம அவளுக்கு ஓட்டு போட்டுருங்க. அம்மா, உங்களுக்குன்னா நாங்க கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவோம். ஆனா உங்க மருமகளுக்குன்னா அவங்க வந்து ஓட்டு கேட்டதானே நாங்க போட முடியும். அவங்க இப்பவே வரலனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருவாங்கன்னு நாங்க எப்படி நம்புறது? நாங்க இப்படி சொல்றதுக்காக எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. உண்மைதான். யார் எலெக்ஷன்ல நிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஓட்டு கேட்கணும். வரவழைக்கிறேன், அவளை கண்டிப்பா வரவழைக்கிறேன். அவளே வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்பா. நீங்க மறக்காம என் மருமகளுக்கு தான் ஓட்டு போடணும். அம்மா, எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க மனசுல பட்டதை நாங்க சொன்னோம், அவ்வளவுதான். நான் ஏமா தப்பா எடுத்துக்கிறேன்? இந்தாங்க, இந்தாம்மா. சொல்லுங்க பாட்டி. ஐயா கார்த்தி, ஒண்ணு இல்லையா, உன் அத்தைக்காரி எலெக்ஷன்ல நிக்கிறாள்ல, அவளுக்காக ஒவ்வொரு வீடா போய் ஓட்டு கேட்க போனேன். அவங்க உங்க மருமக தானே எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, அவங்க வந்து ஓட்டு கேட்கட்டும், எல்லா ஓட்டும் அவங்களுக்கு தான் போடுவோம்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு அவ இங்க வந்துட்டு போயிட்டான்னா மொத்த ஓட்டும் அவளுக்கு தான் விழும். அவ தாராளமா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவா. ஐயா, உன் அத்தைக்காரி கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த ஊருக்கு வரவழையா? நான் எப்படியாவது பேசி அவங்களை கூப்பிட்டு வர பாக்குறேன் பாட்டி. சரியா சரியா, நீ சொல்றதும் சரிதான். ஐயா, எப்படியாவது வர வச்சிரியா? சரிங்க பாட்டி, நான் கூப்பிட்டு வரேன். அப்ப நான் வச்சிட்டுமா ஐயா? அந்த கிழவி ஓட்டு கேட்க அவ ஊருக்கு அக்காவை வர சொல்றாளா? என் அக்கா செத்தாலும் அந்த ஊருக்கு போக மாட்டா. ஓட்டுக்காக அந்த ஊருக்கு போகணும்னு சொன்னா அப்படிப்பட்ட ஓட்டே எனக்கு வேணான்னு சொல்லுவா. அப்படியே அந்த டிரைவர் பைய கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணாலும் நான் விட மாட்டேன்.
அவளை தோக்கடிக்க இந்த வழியை நாம மிஸ் பண்ணவே கூடாது. சொல்லு சந்திரா. என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லு. 3வது தெருவுல இருக்கிற சண்முகன்ற ஒரு பொண்ணுக்கு கல்யாணமா? இங்க அந்த டிரைவர் பையன் என் அக்கா கார்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவங்க அங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்குள்ள அங்க போய் அந்த பொண்ணுக்கு கல்யாண பரிசா பெருசா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்துருங்க. அப்பதான் நமக்கு சரக்கு பாட்டில் விஷயத்துல ஏற்பட்ட கெட்ட பேரை துடைக்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரக்கு பாட்டில் விஷயத்துல நம்ம இமேஜ் ரொம்ப கீழே போயிடுச்சு. அதை தூக்கி நிறுத்தணும்னா இந்த மாதிரி நல்ல காரியம் ஏதாவது செய்யணும். நான் உடனே சண்முக வீட்டுக்கு போய் பண உதவி செய்யறேன். சீக்கிரம் போங்க, இல்லைன்னா என் அக்கா காரி முந்திக்கு வா. இல்ல சந்திரா, நான் உடனே கிளம்புறேன். என்ன 3வது தெருவுல கல்யாண வீடு இருக்கிறதா சொல்லிட்டு அந்த டிரைவர் பையன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்? ஒரே குழப்பமா இருக்கே. அத்தா, இந்த வீடுதான். அப்படியா? சரி வாங்க. வாங்கம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதான் கல்யாண சீர்வரிசை. தாலிக்கு பதிலா பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்குதான் பிரச்சாரத்தப்போ அறிவிச்சீங்க. அதுக்குள்ள என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கொடுக்க வந்துட்டீங்க. ஐயா, எங்க அத்தை சொல்றதா செய்வாங்க, செய்யறதா சொல்லுவாங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துங்க. ரொம்ப நன்றிம்மா. இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்கவே மாட்டோம். உங்க பொண்ணு கல்யாணம் மட்டும் இல்ல, இனிமே வேற எந்த பொண்ணு கல்யாணம்னாலும் அத மனமாற நான் தான் நடத்தி வைப்பேன். எல்லா செலவையும் நானே ஏத்துப்பேன். உங்களுக்கு பெரிய மனசுமா. என்ன அக்கா கல்யாண வீடுன்னு இங்க வந்திருக்கா? அவங்க வேற எங்கேயாவது போயிட்டாங்களா? இங்கே நம்ம வந்திருக்கோம் தானே யோசிக்கிறீங்க? இப்ப நம்ம வந்திருக்கிறது தான் கல்யாண வீடு. உங்களுக்கு குழப்பறதுக்காக தான் 3வது தெருவில் இருக்கிற சண்முக வீட சொன்னேன். நீங்க தான் இங்க என்ன நடந்தாலும் உங்க ஹஸ்பண்டுக்கு உடனே அப்டேட் பண்ணிடுறீங்களே, அதான் மாத்தி சொன்னேன். அச்சோ, என்ன சகல 3வது தெருவுல இருக்கிற சண்முக வீடு இளவு வீடாச்சே. அங்க இருக்கிறவங்கிட்ட சிவனாண்டி சந்தோஷமா பேசினா தொடப்ப கட்ட பிஞ்சிருமே. சின்னத்த, அங்க உங்க புருஷன் என்ன பாடுபடுறாருன்னு தெரியலையே. வரட்டா.